A few minutes later. Hello friends, Chota Bheem இந்து இல்ல முஸ்லீம் தான். And அலாவுதீன் முஸ்லீம் கிடையாது, ஆக்சுவலா ஒரு சைனீஸ். அது மட்டும் இல்லாம ஷின்சான் சாத்தான் அதாவது இலுமினாட்டியோட ஒரு பக்தனாகிட்டான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு 440 வாட்க்கு ஷாக் அடிச்சது மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னும் நம்ம பார்க்க போகிறத பார்த்தும் இன்னும் அதிகமா தான் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் கார்ட்டூன்கள் எந்த மதம் அதாவது எந்த ரிலிஜியனை சேர்ந்ததுங்கிறது தான் பார்க்க போறோம். அண்ட் முக்கியமா இதுல ஒரு கார்ட்டூன் அதுக்காகவே தனியா ஒரு மதத்தையே உருவாக்கிட்டு. ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டான சூப்பராக இருந்த வெறும் 12 எபிசோட்ஸ் மட்டும் இருக்கிற அனிமேஸை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். அட் த சேம் டைம் அதுக்கு வந்து இன்னொரு சீசன் இல்லாமல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரம் முடிச்சிடலாம். அது ஒரு சீசன் வெறும் 12 எபிசோட்குள்ளேயே வந்து உங்களுக்கு மொத்த ஸ்டோரியும் உள்ளே அடங்கிடும். இன்னொரு சீசன் தேவையில்ல, வெறும் 12 எபிசோட்லேயே வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரி சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சில அனிமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ லிஸ்ட்டு ஃபுல்லாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இதில் வர அனிமையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே. நான் பார்த்தது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பார்த்தது இல்லை ஆன்லைனில் போட்டிருக்க அந்த நல்லா இருக்க 12 எபிசோட் அனிமே வந்து இதில் ஏதாவது சொல்லாமல் இருக்கலாம், ஏன்னா நான் பார்க்காம இருந்திருப்பேன். நான் பார்த்ததில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச ஒரு சில அனிமே மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம லிஸ்ட்டில் முதலாக பார்க்க போகிற அனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா புச்சிகிரி 2024 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அனிமே ரிலீஸ் ஆன உடனே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேவரட்டான ஒரு அனிமே மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதோட தீமும் அதோட பேசிங் எல்லாமே ஒரு மாதிரி, அது வந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் அனிமே. புச்சிகிரின்றது வந்து ஆமாம் கரெக்டாக சொல்லணும்னா அது என்னோடய ஸ்டைல் ஆஃப் அனிமே. அந்த மாதிரி ஒரு அனிமேனா ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, அது ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே அது ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு குட்டி மாப் சைக்கோ 100 எல்லாம் ஒரு மாதிரி சேர்த்த மாதிரி லைட்டாக ஒரு அனிமேவாக இருந்துச்சு. அதனால தான் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அதில் இருக்க கேரக்டர் டிசைனாக இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங், பேசிங், உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் காமெடி அனிமே வேணும்னா கண்டிப்பாக புச்சிகிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனிமேல வந்து ஃபைட் கோரியோ க்ளீனாக இருக்கும். காமெடி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, காமெடி ஹிட் ஆகிடும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆமாம், கேரக்டர் டிசைன் சொல்லணும், கேரக்டர் டிசைன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபேஸிங் உங்களுக்கு போர் அடிக்காது, லேக் அடிக்காது. ஃபஸ்ட் எபிசோட்லேயே சூப்பராக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து சில்லியான மூமெண்ட்ஸ்லாம் ஒரு சிலது இருக்கும், ஆனால் அதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு மூட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்கு நான் எந்த அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருந்துச்சு, ஆனால் அவங்க ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக தெரியலை. ஏன்னா கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு, அந்த கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி இருந்துச்சு. ஒரு சில இடத்துல அந்த எம்சி மட்டும் லைட்டாக அவங்களுக்கு கடுப்பேற்றுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப கடுப்பேற்றினா. மற்றபடி எல்லாமே சைட் கேரக்டர் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் கோரியோ பின்னாடி என்ன கதைன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லெஜண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து பவர் கிடைக்கிது. அந்த பவர் வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி நம்ம ஹீரோ டெய்லி லைஃப் யூஸ் பண்ணி என்ன பண்ண பார்க்குறான். அதனால அவன் எவ்வளோ பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். ஆமாம், ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வேறு இருக்கான். அதனால் ஒரு சில இந்த கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற அந்த ரொமான்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா காட்டியிருப்பாங்க. புச்சிகிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபன் ப்ளஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே ஜாலியாக இருக்கிற ஒரு நல்ல அனிமே. அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது அக்குடாமா ட்ரைவ். இப்போது அக்குடாமா ட்ரைவ்னு சொல்லும் போது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு அனிமே தான். அக்குடாமா ட்ரைவ் ஒரு தெரியலன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே சைபர் பங்க் எட்ஜ் ரன்னர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா அதையும் ஆட் பண்ணிப்போம் அந்த லிஸ்ட்டில். ஒரு சூப்பரான ஒரு அனிமே. ஒரு குட்டி சைபர் பங்க்குன்னு சொல்கிறதா இல்லை சைபர் பங்க்கு தான் ஒரு குட்டி அக்குடாமா ட்ரைவ்னு சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, ரொம்ப இழுக்க வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவும் வந்து நம்ம நைட் சிட்டியில் நடக்கிற ஒரு கதை தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு சில கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஒரு பெரிய ஒரு மிஷன் ஒன்று அசைன் பண்ணப்படுது. அதில் வந்து நம்ம ஹீரோயின் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு ஃபீமேல் எம்சின்னு சொல்லாமான்னு தெரில. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நான் வந்து வெறும் பேச்சுக்கு வெறும் நைட் சிட்டின்றதுக்காக மட்டும் இது வந்து ஒரு குட்டி சைபர் பங்குன்னு சொல்ல லைட்டாக
கேரக்டர், கதை எல்லாம். ஸோ இதை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன் நீங்கள் இதில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு செம்ம ஆக்ஷன், ஒரு வைலண்ட் கோர் எல்லாம் சேர்ந்த ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த நைட் சிட்டினான்னு சொல்கிறோம். ஸோ அனிமேஷனுக்கு பஞ்சமே இருக்காது. இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பரான ஒரு அனிமேஷன் வேறு வச்சு செஞ்சுருப்பாங்க. அனிமேஷன் ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஒரு செம்ம ஸ்டோரியோட. இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கொஞ்சம் பயங்கரமான கதையே. அதனால் நான் வந்து இதை பற்றி சொல்ல விரும்பலை. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிமினல்ஸ் இருக்காங்க, அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஹீரோயின் போய் இது பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் ஒரு பெரிய கிரிமினலாக வராங்க. அவங்க பண்ணுறது நல்லதா தப்பானே தெரியாத அளவுக்கு அவங்களோட வேர்ல்டே ஒரு கரப்டடான ஒரு வேர்ல்டில் வந்து இப்போ வந்து அவங்க ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறாங்க. அதுதான் அந்த கதை. வெறும் 12 எபிசோடுக்குள்ளே இவ்வளோ சூப்பரான ஒரு அனிமேஷன், ஒரு வித்தியாசமான ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். அந்த ஸ்டோரி மூவ் ஃபேஸ் வந்து வெறும் 12 எபிசோடுக்குள்ளே சொல்லி அதையும் முடிக்கும்போது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருந்துச்சு. அப்டாம ட்ரைஸ் டெஃபினெட்லி செக்அவுட் பண்ணி பாருங்கள். அதுவும் பிளேட் ரன்னர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பார்க்கலாம். அதே மாதிரி எட்ஜ் ரன்னர் பார்க்கலனாலும் பாருங்கள். சைபர் பங்க் எட்ஜ் ரன்னர், அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் ரெண்டுமே சூப்பரான ஒரு, அதுவும் 10 எபிசோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரெக்கமெண்டேஷனில் அடுத்ததாக இருக்க அனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் டாக்ஸி. ஆட் டாக்ஸியை பற்றி சொல்ல போனோம்னா இது வரைக்கும் நான் சொன்ன அனிமே மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு எடுத்த உடனே ஆக்ஷன் சீக்கிரமாக ஃபைட்டு, செமையான அனிமேஷன், ஸ்டோரி ஃபேஸிங் சூப்பராக இருக்கணும்னா இந்த இடத்துக்கு வராதிங்க. ஆட் டாக்ஸி வேண்டாம். பட் இதையுமே உங்களுக்கு கதை ரொம்ப முக்கியம். ஒரு செமையான ஒரு ஸ்டோரி, ஒரு நல்ல ட்விஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு வந்து உங்களுக்கு ஒரு அனிமே வேணும்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் வெறும் 12 எபிசோடுக்குள்ளே இருக்குது. ஒரு செமையான ஒரு ஸ்லோபனான அனிமே. அதுலேயும் இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதில் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேஸ் மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. அதனால் ஒரு செம த்ரில்லர் அனிமே. ஸோ அதான் இந்த அனிமே பற்றி நான் சொல்லுவேன். என்ன சொல்கிறது, ஸோ எடுத்த உடனே ஆட் டாக்ஸியை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அது வெறும் அனிமல்ஸை வச்சு எடுத்துருக்க ஒரு சாதாரணமாக கார்ட்டூன் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு எபிசோடும் போக ஒரு கேரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. போக உண்மையை சொல்லப்போனால் மிஸ்ட்ரி கூட அந்தளவுக்கு பெரிய கேஸான்னு தெரியல. ஆனால் ஒரு கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஒரு வெறும் வெளியிலேருந்து பார்க்க வந்து சாதாரணமாக அனிமல்ஸை வச்சு இப்போ வெறும் கலர்ஃபுல்லான ஒரு கார்ட்டூன் மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது உண்மையான உலகத்தில் என்ன நடக்குதோ எல்லாம் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும். கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். என்ன தான் நடந்துகிட்ருக்கு இவ்வளோ நேரம் அப்படின்றதே உங்களுக்கு கடைசி எபிசோடில் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ தான் இருந்தாலும் அனிமே முடிஞ்சிருச்சு. பட் அனிமே பார்க்குறவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்குன்னு வந்து ஒரு மூவி ஒன்று விட்ருப்பாங்க, ஆட் டாக்ஸி மூவியே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து வெறும் அனிமேல் என்ன சொன்னாங்களோ அதே தான் வந்து திரும்ப ரீகேப் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரீகேப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கண்டினியூ ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கிடைக்கும் அந்த மூவிலேருந்து. ஸோ டெஃபினெட்லி ஆட் டாக்ஸியை பாருங்கள். ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் 12 எபிசோடுக்குள்ளே கண்டிப்பாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு நிறைய அனிமே தராத ஒரு ஃபீலை வந்து இது தரும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெவில் மேன் க்ரை பேபி. இதுவும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேறு மாதிரி ஒரு ஜெனர் தான். இப்போ வந்து டார்க் ஃபாஸ்ட் பேஸ்டு அப்புறம் ஃபிலாசபிக்கலான ஒரு ஹாரர் அனிமே தான். அதுதான் இந்த டெவில் மேன் க்ரை பேபி. ஸோ இந்த அனிமையை பற்றி சொல்ல போனோன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட் எபிசோட்லேயே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்தாலும் கதை வந்து வெறும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடல. கதை வந்து அதிகம் மீறி ரொம்ப தூரம் இருக்குன்றது வந்து உங்களுக்கு போக தெரியும். ஒரு ஃபைட்டும் வந்து சாதாரணமாக டீமன்ஸோ டெவில்ஸோ அடிச்சுக்கிறது இல்லை. அதுக்கும் மேலே வந்து இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு போக தான் புரியும். எப்படி இங்கே நடக்கிற ஹியூமனிட்டி ஃபைட் பண்ணி ஜெயித்தாலும் டெவில்ஸ் ஃபைட் பண்ணி ஜெயித்தாலும் இங்கே நடக்கிறது வந்து வெறும் கேவஸ் மட்டும்தான். கடைசி வரைக்கும் எதுவுமே பீஸுக்கு வழி இல்லைன்றது தான் வந்து கடைசியில் இங்கே சொல்ல வருவாங்க. ஒரு சூப்பரான ஒரு பிளாட் ட்விஸ்ட்டு, ஒரு செம்மையான ஒரு பிளாட்டு, செம்மையான கேரக்டர்ஸ், செம்மையான ஸ்டோரி, செம்மையான ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆக்ஷன் எல்லாமே சேர்த்து ஒரு வித்தியாசமான ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது உண்மையை சொல்ல போனால் இது வந்து ஒரு சூப்பரான அனிமே. ஆனால் இது வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் கடைசியாக சொல்லிடுவேன். ஒரு ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்குற மாதிரி இந்த அனிமையை வந்து நான் சொல்லிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு அனிமே இது. இதனால் இதை நான் இங்கே சொல்கிறேன்னா பர்சனல் ஃபேவரட் ஒன்று 2 இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இது எவ்வளோ பேர் அனிமேன்னு.
எப்படி சொல்கிறது, ஸ்டோரி பிளாட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போது என்னோடய ஃபேவரட் 12 எபிசோட் அனிமேஸோட டாப் 3க்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், ரேங்கிங் கிடையாது. இருந்தாலும் இந்த 3 அனிமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்குது. மொத்தத்தோட கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த அளவுக்கு இது இல்லைன்னு கூட நீங்கள் ஒரு சில பேர் ஃபீல் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். ஏன்னா இது 3மே எனக்கு பிடிச்சது, சூப்பராக இருக்கும், பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அனிமே தான் அனோஹானா த ஃப்ளார் வி சா தட் டே. இதுக்கு முன்னாடி சொன்ன ஷோஸோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு இதோட ஸ்டோரி வந்து அதோட பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என் கூட கனெக்ட் ஆன விதத்தில் வந்து திஸ் ஷோ ஹேஸ் மை ஹோல் ஹார்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஷோ எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. சொல்கிறேன் கேளுங்களேன், ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தங்க மட்டும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. பட்டு பிகாஸ் ஆஃப் டைம் எல்லாருமே இப்போது பிரிஞ்சு இருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா இறந்து போனவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து ஒரே ஒரு பையன் கூட மட்டும் கான்டாக்டில் வராங்க. அந்த பையனை யூஸ் பண்ணி திரும்ப ட்ரிஃப்ட் ஆன எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஒன்று சேர்த்து திரும்ப எப்படி அவங்க சைல்ட்ஹுட்டில் இருந்த மாதிரி மாறுறாங்க, எப்படி அவங்களோட நியர் டு டெட் அந்த லைஃப் வந்து எப்படி திரும்ப பழைய மாதிரி ஆச்சு, கலர்ஃபுல்லாக ஆச்சுன்ற மாதிரி ஒரு கதை தான் இது. கேட்கும் போதே ஆன்லைன் சூப்பராக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதோட சூப்பராக இந்த ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி 12 எபிசோட்லேயே முடித்து ஒரு மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபைனல் எபிசோட. இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான, ரொம்ப கனெக்டான ஒரு அனிமே எபிசோட். பேசிக்கலி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு, இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்க கேட்டகரி இந்த சேனலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. இதில் வந்து ஒரு டீனேஜர்ஸோட அந்த லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு சில அந்த வாகன் டார்க்கான ஃபேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மென்மாவோட அந்த மெமரிஸ் திரும்ப அவளை ரிமெம்பர் பண்ணுறது, அவளுக்கு திரும்ப அந்த பழைய நாட்கள் ஞாபகப்படுத்தி அவளுக்கு வந்து ஒரு ஃபைனல் குட் பை அதை சொல்கிறது தான் இந்த அனிமே. சொல்லும் போதே எனக்கு என்னன்னு புரியல. அதோட ஃபைனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணணும் புரியும். ஏன்னா இது அந்த அளவுக்கு என்ன சொன்னாலும் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். போய் அதை பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு பெட்டர் ஸ்வீட்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு ஹாப்பி என்டிங் மாதிரியான ஒரு அனிமே தான் இது. ஒரு சூப்பரான கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ஒரு கேரக்டரையும் நீங்கள் போக லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதான் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போய் அனோஹானா த ஃப்ளார் வி சா தட் டே பாருங்கள். அதுக்கு ஒரு மூவி வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட்டு என்னென்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு செம்மையான ஒரு 12 எபிசோடு எமோஷ்னல் ஜேர்னிக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஒரு லவ்லி ஸ்ட்ரெஸ்லெஸ் ஒரு ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னலான ஒரு ஜாலியான ஒரு அனிமையை பார்க்கணுன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எரேஸ்டு. இந்த அனிமையை பற்றி தெரிஞ்சிருக்காதவங்க யாரும் பெருசாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 எபிசோட் கேட்டகரியில் எடுக்கும் போது எப்பவுமே எல்லா லிஸ்ட்லேயும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அனிமே. நான் கொஞ்சம் அண்டர்ரேட்டடாக சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எரேசரை நான் உள்ளே ஆட் பண்ணலன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமேவாக ஆகிடுச்சு. ஏன்னா எரேஸோட ஸ்டோரி டெல்லிங்கும் அது அடுத்தவங்க பார்க்குற வியூவர்ஸோட கனெக்ட் ஆகிறதும் வந்து மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா 12 எபிசோட்ஸ்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு ஸ்டோரி. என்னை பொறுத்த வரைக்கும் எரேசர் வந்து நான் ரொம்ப கம்மியாக சொல்லக்கூடிய அந்த நியர் பர்ஃபெக்ட் அனிமே அந்த கேட்டகரியில் வரும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு சில லூப்பு கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கண்டுபிடிக்கலாம் டெஃபினெட்லி. ஆனால் மற்றபடி வெளிலன்னு சொல்லும்போது ஒரு இதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, ஒரு நியர் பர்ஃபெக்டான அனிமே. கேரக்டர்ஸ் அதில் இருக்க எப்படி சொல்கிறது, ஒரு 6 கேரக்டர் 7 கேரக்டர் தான். ஆனால் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு கண்டிப்பாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அனிமேல வந்து உங்களால் ஈவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண அளவுக்கு இவ்வளோ எமோஷன்ஸ் வந்து வேறு ஒரு சில 12 எபிசோட் அனிமேவால் தர முடியுமான்னு தெரில. ஆனால் ஜானாவே வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர்னு போகுது. இதில் வந்து நடுவில் வந்து ஒரு செம்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு சில மூமெண்ட்ஸு இது எல்லாத்தையும் கொடுத்து நடுவில் ஒரு கேரக்டர் அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுறது, அதுவும் அந்த சஸ்பென்ஸு அந்த இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பான ஒரு ஸ்டோரியில் வந்து உங்களால் வந்து எரர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு அனிமேவே.
அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ க்ளீனான ஒரு ஸ்டோரியை எப்படி ஒரு பேஸில் செட் பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங் பேச சொல்கிறேன், இவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க ஒரு அனிமே, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அடுத்த நிமிஷம் இப்படி போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சீனுக்கு பின்னாடி இருக்க அந்த எமோஷ்னல் டெப்த்தும் வந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அங்கே நல்லா கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஒன்றா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 12 எபிசோட்ஸ் அனிமேன்னு எடுத்திங்கனாலே எரேசர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட் அந்த ஸ்பாட்டுக்கு எங்கே கொடுத்தாங்க. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாக 12 எபிசோடில் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அது எரேசரால் மட்டும்தான் முடியும். ஒரு சூப்பரான அனிமையை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கடைசி அனிமையை பார்க்கலாமா? ஏதாவது என்னோட டாப் 1 த ஃபேவரட் என்ன அனிமேன்னு சொல்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு. அதுதான் மை ஸ்டெப் மாம்ஸ் டாட்டர் இஸ் மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், த பெஸ்ட் 12 எபிசோட் அனிமே யூ குட் ஹேவ் அ வாட்ச். இல்லை சும்மா விளையாண்டேன். ஐ நோ தட் இஸ் ஷிட். இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். அது ரிலீஸ் ஆகும் போது அதோட பேருக்காக என்னதான்டா இருக்க போகுதுன்னு உள்ள போய் பார்த்தேன். அங்கே ஒன்றும் இல்லை ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ நம்மளுக்கு உண்மையான நம்பர் 1க்கு வருவோம். த prison school, the goat of the goat. மம்மி, இந்த அனிமேவை பற்றி உனக்கு தெரியலனா தெரிஞ்சிக்க, பார்க்கலனா பார்த்துக்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன அனிமேயில் பேர் மோசமாக இருக்கலாம், ஆனால் என் பேர் நல்லா இருக்குது. அனிமே மோசமாக இருக்கும்னா இருக்காது. பட் ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணுன்னா இட் இஸ் அன் எச்சி அனிமே. அது மட்டும் வேணால் நீங்கள் வந்து ஒரு குட்டி ட்ராபேக்காக வச்சுக்கலாம் இதை பார்க்காம இருக்கிறதுக்கு. ஆனால் நான் பார்த்ததுலே சொல்கிறேன், ஃபன்னியஸ்ட் பீஸ் ஆஃப் காமெடினா ஒன்று பார்த்து ஹே என் கைத்தட்ட வைக்காது. இது நீ வயிறு வலிக்க சாகிற மாதிரி சிரிக்கிற அளவுக்கான அனிமே. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறதுனால உனக்கு ஒரு சில ஹைப் போகலாம். பட் ஆனால் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸு, அந்த சீனுக்கெலாம் ஒரு இன்டென்சிட்டி கொடுப்பான் பாரு. அந்த சீனுக்கான ஒரு டெப்த்துக்கு என்னடா எந்த விஷயத்துக்குடா நீ இவ்வளோ இது பண்ணுற நண்பர்களே. நான் சொன்னால் புரியாது நண்பர்களே உங்களுக்கு. அதில் இருக்க ஒரு காமெடியுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வைல்டஸ்டான ஒரு சில மூமெண்ட்டு, சீனு எல்லாத்தையும் போட்டு கொட்டி ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் அன் அனிமே. ஒரு அனிமேல வந்து எப்படி என்னத்தை காட்டி கேரக்டர்லாம் சொல்லணும்னா கண்ணாடி போட்டு வந்துருப்பான். கக்தோ ஹீரோவா இல்லை இவனான்னு தெரியலையே. சரி, ஆனால் இருக்கிற கேரக்டர் ஒருத்தரும் செதறலான கேரக்டர். ஆந்திரேன்னு ஒருத்தர் இருப்பான், அவன்லாம் நான் வந்து ரொம்ப ஹைப்பாகிற மாதிரி தெரியலாம். பட் ஆனால் ஒழுங்காக புரிஞ்சு இந்த அனிமேவை பார்த்தனா நீயும் இந்த மாதிரி தான் இருப்ப. என்ன சொல்கிறது, அந்த அனிமையை பற்றி எனக்கு பேச பெருசுக்குள் என்ன மாதிரி ஒரு கலை வண்ணம் மேலே, அது ஆர்ட்டெல்லாம் அவன் தாண்டிட்டான் மேலே. பிரிசன் ஸ்கூலில் தொட முடியாதுனே உன்னால். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரிசன் ஸ்கூல் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச எல்லாம் 12 எபிசோட் அனிமேவும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நிறையா அனிமே நானே விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. நிறையா எப்படி சொல்கிறது, ராம்காம்லாம் இந்த கேட்டகரியில் வரும். இன்சோமியாக் ஆஃப்டர் ஸ்கூல்லாம் சூப்பரான அனிமே எனக்கு தெரியும், 12 எபிசோட் அனிமே. பட் ஆனால் இது என்னோடய லிஸ்ட்டுன்றதுனால எனக்கு ஒரு சில எதாவது போட விருப்பம் இல்லை. டெரர் இந்த ரெசிடென்ஸ் மாதிரி ஒரு சில நல்ல அனிமையை விட்டுருக்கலாம். இன்னும் நிறைய அனிமே 12 எபிசோட் அனிமே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வரலன்னு எதாவது நினச்சிங்கன்னா ஒருவேளை அது செகண்ட் சீசன் இருக்க மாதிரி இருந்ததுனால விட்டுருலாம். ஏன்னா நான் அதே சமயம் உங்களுக்கு தெரிஞ்சது ஒருவேளை நான் சொல்லாமல் விட்டது ஏதாவது நல்ல 12 எபிசோட் அனிமே இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இஃப் யூ வாண்ட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ சொன்ன மாதிரி. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோ வரும் போடுறது நானும் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அவ்வளோதான். பீஸ்.